ஏங்க வெளியில் நான் வந்து இங்கே இருக்கல, வெளில வந்து பார்த்தா இந்த கதவு இருக்கிற அந்த தானிய கடங்க அடைச்சிருக்காங்க. எல்லாம் பார்த்தா தெரியுதுங்க. இப்போ சமீபத்தில் அடைச்சிருப்பாங்க, நான் அந்த காலத்துல வந்து அடைச்சிருக்காங்க. கழிவற்ற சிற்பம் இருக்குங்க. கழிவற்ற பண்ணியிருப்பாங்களா? ஓட்ட பாருங்க, சுரங்க பாதையில ஃபர்ஸ்ட் நினைச்சாங்க. அதில் வந்து தானிய கிட்ட கரைச்சிருக்கு. வவ்வால் ஷூ நல்லா பறக்குதுங்க, பயமா இருக்குது. ஏன்னா அடிச்சு கருவனா மண்டி போய் கிடக்குறதுன்னு நினச்சேன். ஸோ அங்கே இங்கே இருக்க வேணாம், வவ்வாலோட வாசனை ரொம்ப வருது. ரோஸ்லாம் போட்டுருவாங்க. ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கான வீடு நம்ம எங்கே வந்திருக்கோன்னா, புதுக்கோட்டை ஹைவேஸில் கீர்னூர் போகிற வழியில் தொண்டைமான் நல்லூர்னு ஒரு ஊரில் இருக்கிற சத்திரத்துக்கு தான் வந்திருக்கோம். நீங்கள் நினைக்கிற சத்திரம்லாம் இது ஒரு பழங்கால 1000 வருடம் பழமையான ஒரு சத்திரமும் ஒரு சிவன் கோயிலும் இருக்குது. இந்த கோயில் பிளாக் எடுத்து நம்ம வரலாறு தெரிஞ்சுக்கலாம். வாங்க போகலாம். ஃபஸ்ட்டு இந்த கோயிலுக்கு நம்ம போயிட்டுருக்கோம். மத்திய அந்த வழியிலலாம் போகிறோம். சூப்பராக இருக்குங்க. அந்த ஒரு கிராமம் மாதிரி தான் இருக்குது. இதான் கைஸ் அந்த சத்திரம். முதல்ல சத்திரம்னா என்னன்னு பல பேருக்கு தெரியாது. அவங்க தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோவில் விட இருக்குது. முதல்ல சத்திரம்னா என்னன்னு உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி இங்கே நல்லா ஒரு இந்த முன்னாடி இது மாதிரி இருந்திருக்கு. அப்போ அது இல்லைங்க, ஏதோ ரிமைன்ஸாக தான் இருக்குது. முதல்ல சத்திரம்னா இப்போ என்னன்னு சொல்கிறேன். இந்த வழியாக போகிற மக்கள், வழிப்போக்கர்கள் இருக்காங்க பாருங்கள், இந்த வழியாக போவாங்க பாருங்கள், அவங்களுக்கு தங்கும் இடமாக இந்த சத்திரம் உதவி இருக்குது. இதை பற்றி நம்ம தொல்காப்பியத்துலேயே பல குறிப்புலாம் இருக்குது. நான் சத்திரம்னு சொல்லிட்டு அந்த தங்கும் இடம் மட்டும் இல்லை, தானியங்கள் சேமிக்கும் இடமாகவும் இது வந்து திகழ்ந்திருக்கு. இப்போ வந்து அந்த காலத்தில் தங்கும் இடமாக இருந்து இப்போ வந்து ஒரு கோவில் மாதிரி இப்போ நான் வந்து இருக்கிற மக்கள் வந்து பராமரிச்சுட்டு வராங்க. இது பார்க்குறக்கு ஓரளவுக்கு சந்தோஷமாக இருக்குது. மற்ற ஊரில் இருக்கிற சத்திரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கருவமண்டி போய் ரொம்ப பார்க்கவே முடியாத அளவுக்கு தாங்க இருக்கும். இங்கே ஓரளவுக்கு இந்த மக்கள் எல்லாமே பராமரிச்சுட்டு வராங்க. அதை நினச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. இங்கே ஒரு கோயிலாகவே நினச்சி வழிபட்டுட்டு வராங்க இங்கே இருக்கிற மக்கள். இங்கே பெயிண்ட் அடிச்சிருப்பாங்கன்னா நினைக்கிறேன். இங்கே இது தொண்டைமான்களால் கட்டப்பட்ட ஒரு சத்திரமாக இருந்திருக்கு. தொண்டைமான்களாம் யாரும் தெரியாது. அதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்ல மறந்துட்டு பாருங்க. இங்கே முக்கியமாக யாருன்னா வருவாங்கன்னா, இந்த வழியாக சிதம்பரம் நடராஜர் கோயில் இருக்குல்ல, அங்கே போகிற மக்கள் தான் இங்கே வந்து இலை பாரிட்டு போவாங்க அப்படின்னு இங்கே இருக்கிற மக்கள் சொல்கிறாங்க, லோக்கல் சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா விளக்கு வைக்கிற இடம் இருக்குது பாருங்கள், விளக்கு வைக்கிற இடம். இந்த மாதிரி விளக்கு வச்சு நல்லா அலங்காரம் பண்ணி சூப்பராக வச்சுருந்துருக்காங்க. பாருங்க, நல்லா ஒரு சூப்பராக இருந்திருக்கு பாருங்க. இப்போ இது பார்க்குறக்கு அது இன்டர்லாக்கிங் மாதிரி இல்லைங்க எனக்கு தெரிஞ்சு. இது வந்து ஒரு 1000 வருஷம் பழமையான ஒரு இதுங்க, நல்லா தெரியுதுங்க பார்த்தா. நான் தொண்டைமான்களோட வரலாறு 1000 வருடம் பழமையான வரலாறு, பதிவு செய்யப்பட்ட வரலாறுங்க. அது நல்லா இந்த தூண்கள்லாம் நல்லா கலைநயம் மிக்க தூண்களாக இருக்குங்க. கீழேனா ஃப்ளோர்ஸும் சூப்பராக இருக்குது. இங்கே நிறைய செடி வளர்த்து வச்சுருக்காங்க. இங்கே இருக்கிற மக்கள் ஓரளவுக்கு நல்லா பராமரிக்கிறாங்க. நினச்சி ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. நல்ல சிற்பம் உடைய தூணாக இருக்குது. நம்ம அப்படியே கட்டி பிடிச்சோன்னா அப்படியே நம்மளை அப்படியே இது பண்ணுற முழுமையாக ஆகிட்டுக்கு இருக்கிற மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னா இது வந்து பெயிண்ட் அடிக்காமல் இது அந்த காலத்தில் அடித்த பெயிண்ட்டுங்க நான் தெரியலங்க. பாருங்க, நல்லா சூப்பராக இருக்குங்க. இந்த சத்திரத்தை கட்டிய தொண்டைமானோட வரலாறு வாங்க வந்து பார்க்கலாம். முதல்ல ஒரு கிள்ளிவளவன் ஒரு சோழ மன்னர் வந்து புகார் நகரத்தை வந்து ஆட்சி செய்து வராரு. அப்போ வந்து அவர் வேட்டையாட செல்லும் போது ஒரு பெண்ணை பார்த்து அங்கேயே திருமணம் பண்ணியிருக்காரு. அப்போ திருமணம் பண்ணிட்டு ஒரு நாள் வந்து அந்த பெண்மணி வந்து சொல்லாமே நாகர்களோட நாடுன்னு சொல்லப்படுற அந்த நாகர் நாடுக்கு போயிருக்காங்க. அதுதான் பிற்காலத்தில் வந்து இப்போ கம்போடியான்னு அழைக்கப்படுது. அந்த நாட்டுக்கு போயிடுறாங்க, சொல்லாமல் போயிடுறாங்க. அவர் ரொம்ப சோகத்தில் இனிமேல் வரமாட்டான்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அப்போ வந்து திரும்பி புகார் நடக்கிறதுக்கே போயிருக்காரு. அப்போ வந்து அவங்க ஒரு முனிவரை பார்த்துருக்காரு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீ வந்து உங்களோட ஒரு குழந்தையே பிறந்திருக்கோம், அந்த குழந்தை வந்து கூடி சீக்கிரத்தில் வந்துடும், அந்த மனைவி வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் ரொம்ப நாள் ஆட்சி செய்திருக்காரு. அந்த முனிவர் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாரு, நீ மறக்காமல் இந்திர விழா மட்டும் எடுக்க மறந்துடாதேன்னு சொல்லியிருக்காரு. அப்படியும் அவர் குழந்தை சரி வந்துரும்னு இது பண்ணுறாங்க. அப்போ திடீர்னு
வந்து அவங்களோட ஒய்ஃப் இருக்காங்கள, அவங்களோட மனைவி அவங்க வந்து இந்த செய்தி தெரிஞ்சு அவங்க வந்து அவரோட குழந்தைய வந்து ஒரு வணிகர்கிட்ட கொடுத்து அனுப்புகிறாங்க. போய் கொடுத்துருன்னு அவரை வந்து இதை கொடுத்துடலான்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. கிளம்பி கப்பலில் போகிறப்ப தவறுதலாக அது கடலில் விழுந்துருது. அந்த அந்த அரசல்கிட்ட ரொம்ப சோகமாகி திருப்பி அந்த கம்போடியாக்கி கிளம்பிடுறாரு. நான் என் மனைவி ஊருக்கே போயிடுறேன்னு சொல்லிட்டு கடைசியில் அவரே அந்த கம்போடியாவை ஆள ஆரம்பிச்சிடறாரு. அதனால தான் போன படியில் நான் சோழர்களோட வழி வந்தவங்கன்னா அவங்க இவங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த அங்கோர் வாட் கோயிலை கட்டின கெம்மர்னு சொல்லியிருந்தேன். அதே போல் தான் அவங்க அப்படி கட்ட தான் சோழர்கள் வழி தான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது இந்த வழியாக உண்மையாக தான் தெரியுது. அப்படி வந்து அவங்க அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அந்த உண்மையான அந்த சோழ வாரிசு அந்த கிள்ளி வளவோட வாரிசு இருக்காங்களே அவர் வந்து அந்த குழந்தை வந்து கடலில் ஒதுங்கியிருக்கு உயிரோட. அதை பார்த்த மக்கள் வந்து இது வந்து ராஜ தோரணையில் இருக்குது அப்படின்னு சொல்லி அது வந்து அரசனாக்கியிருக்காங்க. அந்த வழியில் வந்தவர்கள் தான் பல்லவர்கள். அந்த பல்லவர்கள் கடைசியில் சோழர்கள் இந்த வேறு வழி வந்த சோழர்கள் இருக்காங்களே, இவர் மட்டும் இருந்திருக்காங்க, இவங்க அண்ணன் தம்பினா இருந்திருப்பாங்களே, இவரோட அடுத்த வந்து அவங்களோட வம்சாவளி இருக்காங்களே அவங்கள்ட்ட தோட்டு வந்து பல்லவராயர்களாகவும் அதுக்கப்புறம் தொண்டு மக்களாகவும் மாறி அதுக்கப்புறம் அப்புறம் 1000 வருஷமாக அந்த வரலாறு தொடர்ந்து ஆட்சி செய்து அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு ராஜகோபால தொண்டைமான்னு சொல்லிட்டு வரதுனால இந்த தொண்டைமானோட ஆட்சி நல்லபடியாக 1947 முடிஞ்சிருக்கு. இவங்களால் கட்டப்பட்ட அந்த மண்டபம் அந்த சத்திரம் தான் இந்த சத்திரம். அந்த நல்லூர் தொண்டைமான் நல்லூர் சத்திரம் இதுதான். அவங்களால கட்டப்பட்ட கோயில் தான் அது பக்கத்தில் இருக்குது அந்த கோயில், சுந்தரேஸ்வரர் கோயில். பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கோயிலோட இந்த சத்திரத்தோட வரலாறு நம்ம பார்த்தோம். அடுத்து இந்த தூண்லாம் பார்த்து நல்லா கலைநயமிக்க அந்த சோழர்களோட தூண் மாதிரி தான் இருக்குது. இவங்க தொண்டைமான் குறிநில மன்னர்கள்னு சொல்ல முடியாதுங்க. ஏன்னா உங்களோட பல்லவ வம்சாவளி தான். பல்லவர்களாலே எவ்வளோ பெரிய இதுன்னு தெரியும் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. அடுத்தது இப்போ என்ன பண்ணுறாங்க பாருங்கள். எல்லாம் ஃபஸ்ட்டு வந்து செங்கலால் தான் கட்டப்பட்டிருக்கு, செங்கல் சுண்ணாம்பால் தான். அதுக்கப்புறம் கற்றொலியாக மாற்றப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள், இப்போ செங்கலாக தான் இருக்குது. இது ஒரே மன்னர்களால் கட்டப்பட்டதாக இருக்காதுங்க. மாற்றி மாற்றி ஒரு மன்னர் இந்த தூணை இது பண்ணியிருக்கலாம், ஒரு மன்னர் இந்த மண்டபத்தை பண்ணியிருக்கலாம், அப்படி இருக்குங்க. இது பார்க்குற அப்படி தான் இது மேலே அந்த கோயில்கள்லாம் இருக்கிற மாதிரி ஒரு அந்த என்ன சாமின்னு தெரியல எனக்கு. பார்த்திங்கன்னா இங்கே தானியம் சேமிக்கிற கிடங்குன்னு நினைக்கிறேன். பார்த்தாலே தெரியுது, நல்லா பார்க்கலாருங்க, என்னன்னு தெரில. பாருங்கள், தானியம் சேமிக்கிற கிடங்காக தான் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். செயல்பட்டுருக்குமா எப்படின்னு தெரில. பார்த்தீங்கன்னா அது வந்து இது பார்த்தாலே ஒரு பழமை தெரியுது. இவன் எனக்கு தெரிஞ்சு கீழடியில் அந்த கிடச்ச ஒரு மண்பானையில் அந்த 3000 வருஷமாக பழமையான ஒரு நெல் மணிகள் இருக்குல்ல, அது அப்படியே இருந்திருக்குங்க. அப்படியே அது கெட்டும் அப்படியே மக்கி போகாமல் டீகம்போஸ் ஆகாமல் அப்படியே இருந்திருக்கு. இதை அப்படியே இருந்திருக்கு. இது எப்படி அதே மாதிரி தான் நிறைய இதில் பார்த்துருக்கேன். நான் ஒரு கோட்டைகள் ஒரு தஞ்சாவூரில் ஒரு கோட்டை, அந்த கோட்டையில் இந்த மாதிரி தான் இந்த மாதிரி நெல் சேமிக்கிற ஒரு பெரிய பாத்திரத்தில் வந்து அப்படியே அந்த நெல் அப்படியே இருக்குங்க. அந்த மாதிரி இங்கேயும் அப்படி இருக்குமா என்னன்னு தெரில. பாருங்கள் எப்படி இருக்குன்னு உள்ள வவ்வால்கள்லாம் இருக்குங்க. பாருங்கள், நல்லா பாருங்கள். இப்போ தான் நல்லா நானே பார்க்குறேன். அடைச்சிருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஐயோ, அடைச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் மக்கள். அந்த காலத்தில் படித்தோன்னு தெரில. சரி பாப்பா, இது தம்பி கூப்பிட்றான், வெளில ஏதோ இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே அடைச்சிருக்க மாதிரி தாங்க இருக்குது. பிற்காலத்தில் அடைச்சிருப்பாங்க, அப்போலேருந்து அடைச்சிருக்கான்னு தெரிலங்க, புரியலையே. இப்போ பார்த்தா ஓரளவுக்கு இங்கே இந்த தேர் இருந்திருக்கு போல இருக்கும். இங்கே பாருங்க, கழுவேற்ற சிற்பம். இங்கே கழுவேற்ற பண்ணியிருப்பாங்களா? ஒன்றும் புரியலையே. கழுவேற்ற சிற்பனாக இருக்குங்க. போன கழுவேற்ற வீடியோன்னு பார்த்துருந்தா தெரியும். கழுவேற்றத்தை ஏன் பண்ணாங்க, எதுக்கு பண்ணாங்கன்னு. இங்கே தான் சமணர்களை பண்ணியிருப்பாங்களோ. நல்லா பாருங்க, இங்கே சமணர்கள் மாதிரி ஒரு சில பேர் நிற்கிறாங்க, கொண்டை வச்சுருக்காங்க. இங்கே சமணர்களாக இருக்க வாய்ப்பு இல்லைங்க. ஏன்னா மீனாட்சி அம்மன் கோயிலில் கூட இந்த மாதிரி தான் கொண்டை வச்ச ஒரு கழுவேற்றம் பண்ணவங்க இருந்திருப்பாங்க. அவங்க சுமார பொதுவாக சமணர்கள் வந்து முடி எதுவுமே வைக்காமல் உடம்புல ஒரு முடி முடி இல்லாமல் தான் இருப்பாங்க. ஒரு முடி முளைச்சாதான் பிடிங்கி எடுத்துருவாங்க. இவங்கள பார்த்தா கொண்டை வச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க வந்து இந்த சமணர்களாக இருக்க வாய்ப்பு இல்லைங்க. திருப்பி பார்க்குறப்ப தானே தெரியுது. ஃபஸ்ட்டு சமணர்கள்லாம் முடிவு பண்ணேன். அதுக்கப்புறம் இப்போ கொஞ்ச நாள் கழித்து திருப்பி பார்க்குறப்ப தான் எனக்கு கொண்டை வச்சுக்கிறத பார்த்தா புரிஞ்சிச்சு. இதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. கொண்டை வச்சுருந்தா சும்மா கழுவேற்றம் பண்ணாலே சமணர்கள் கிடையாது. பாருங்க, அந்த கதவு இப்போ போட்டது தான் அந்த கதவு. சும்மா பூட்டினா வைக்கலாங்க, சும்மா தாங்க வச்சுருக்காங்க. பார்க்கலாம், உள்ளே போய் பார்க்கலாம். பார்த்து என்னங்க இப்படி இருக்குது சூப்பராக.
இதை பார்த்தாலே தெரியும் எத்தனை மக்கள் இதில் சும்மா இலைப்பாரிட்டு போயிருந்துருப்பாங்க. எத்தனை பேர் சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு வரப்போ இப்படி பண்ணிட்டு போயிருப்பாங்க பாருங்க. அது தூண்கள்லாம் இவ்வளோ தூண்கள், நிறையா தூண்கள்லாம் இருக்குது ஏறுங்க. சூப்பராக இருக்குங்க. நல்லா செங்கலை வச்சு நடுவில் ஏதோ ஒரு மண்டபம் மாதிரி அமைப்புக்கு இது கட்டியிருக்காங்க. சமையல் அறையானு தெரியல. இது இங்கே வாழை மரம் நட்டுருக்காங்க. இங்கே ஒரு கேள்விப்பட்டங்க லோக்கல்ஸ்ட்ட, இது வந்து அடியில் வந்து ஒரு சும்மா ஒரு கல் மாதிரி போட்டிருப்பாங்களாம். அது ஒரு இது கீழே தரை தட்டிடுவாங்க, ஒரு கல் மாதிரி போட்டிருப்பாங்க. அதுக்கு மேலே தான் மண் கொட்டி இருந்துச்சு. அந்த மண்ணில் இந்த வாழை மரம் நட்டுருக்காங்க அவங்க. பார்க்கலாம் பாருங்கள், சூப்பராக இருக்குது. எல்லாம் தூண்கள்லாம் சூப்பராக நிறையா தூண்கள் வச்சு நிறையா தூண்களாக இங்கே இருந்தால் இப்போ பெயிண்ட் இல்லையா, பெயிண்ட் நினச்சேன், மஞ்சளை பூசி வச்சுருக்காங்க பாருங்கள். நல்லா எதுக்கு ஓசனாக வச்சுருக்காங்க. நல்லா ஓரளவுக்கு பராமரிப்பு. அங்கிட்டனா நல்லா வவ்வால்கள்லாம் நிறையா இருக்குங்க பாருங்கள். இங்கே நிறையா இந்த ஓரளவுக்கு அந்த வாழை மரம் வச்சுருந்தனால ஓரளவுக்கு நல்ல இதாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வெளில இருந்த அளவுக்கு இங்கே வந்து அந்த நல்லா அந்த கோயில் மாதிரி சிற்பங்கள்லாம் அந்த தூணில் இல்லை. பார்த்தீங்கன்னா தெரியுது. இது வந்து ரொம்ப பழங்காலத்து முதல்ல கற்றளி கோயில்னா கல்லால் கட்டப்பட்ட கோயில் தான் கற்றளி. செங்கலால் கட்டப்பட்ட கோயில் பழமையானதா, அதுக்கு முன்னாடி வந்ததா, இல்லாட்டி கல்லால் கட்டப்பட்டது அதுக்கு முன்னாடி வந்ததான்னு கேட்டால் எதுவும் சொல்லுவீங்க? நான் சொல்லுவேன் செங்கலால் கட்டப்பட்ட கோயில் தான் பல வருஷமாக 3000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துருக்கு. அதுக்கப்புறம் வந்தது நிலச்சி, இது வந்து அழிஞ்சு போயிருக்கு. அதுக்கப்புறம் வந்தது தான் இந்த கல்லால் கட்டப்பட்ட அந்த கற்றளி கோயில்கள். பாருங்கள் சூப்பராக இருக்குங்க. வவ்வால்களோட எச்சம் இதில் நிறையா இருக்குங்க. வவ்வால்களோட வேஸ்ட்டு நிறையா இங்கே இது இருக்குது. பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஓரளவுக்கு இப்போ தான் லேட்டஸ்ட்டாக கூட்டியிருப்பாங்க போல இருக்கு. வேணாங்க, இனிமேல் இங்கே இருக்க வேணான்னு எனக்கு தோணுது. ஆனால் வவ்வாலோட ரொம்ப ஸ்மெல்லு வருது. ஏதாச்சும் ஆயிடுச்சு என்ன பண்ணுறது? சரி வந்துடுவோம். பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த இது ரொம்ப பிடிச்சி இந்த லொக்கேஷன்லாம் வந்து பாருங்கள். யாருமே இப்போ வர்றதில்லைங்க. ஒரு சில பேர் தெரிஞ்சவங்க மட்டும்தாங்க வராங்க. எல்லாமே வந்து பார்த்துட்டு போக வேண்டிய விஷயம் அந்த சத்திரம். மற்ற ஊரில் இருக்கிற சத்திரம் எல்லாமே கருவ மண்டி போய் தாங்க கிடக்கும். ஃபுல்லாக அழியும் தருவாயில் தான் இருக்கும். இது வந்து ஓரளவுக்கு ஒரு 100% சொல்ல முடியாதுட்டு ஒரு 80% இருக்குங்க. பாருங்கள் சூப்பராக ஏங்க. அங்கே வந்து மண்டபத்தில் இந்த தூண்கள்லாம் இதாக கிடக்கு. ஜன்னல்லாம் இருக்குங்க அந்த காலத்தில். பாருங்கள் ஜன்னல்லாம் வச்சுருக்காங்க. இதாங்க நான் சொன்னேன் அந்த கோயில். அந்த சத்திரத்துக்கு பக்கத்துலேயே ஒரு 100 மீட்டரு தள்ளியே இந்த கோயில் அப்படியே இருக்குது பாருங்க. இங்கே வந்து ஒரு புங்க மரம் வச்சுருக்காங்க. இதாங்க அந்த கோவில். இந்த கோயில் ஒரு சிறப்பு இருக்குங்க. என்னன்னா அந்த ஒரு இது இருக்குங்க. அது போகிறப்ப சொல்கிறேன் பாருங்கள். இது வந்து இன்டர்லாக்கிங் சிஸ்டம். ஒரு கல்லுக்கு மேலே ஒரு கல்லுக்கு கேப் விட்டு இந்த மாதிரி கேட்டுறது. அதை பற்றி ஒரு வீடியோ போடுவோம். இந்த வீடியோவில் சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். இதோட வீடியோ போடலாம் பாருங்க. எல்லாம் பழங்காலம் அப்படியே தெரியுது. எவ்வளோ பெரிய பழமையான ஒரு கோயில். மேலே பாருங்கள், கோட்டை போன்ற ஒரு அமைப்பு சுண்ணாம்பெல்லாம் கட்டி வச்சுருந்துருக்காங்க சூப்பராக. அது இப்போ இல்லை, இடிஞ்சு போய் கிடக்கு. என்ன இது ஏன் அப்படி வச்சுருக்காங்க என்னன்னு தெரிலங்க. ஏறுங்க எப்படி இருக்குன்னு ஏறுங்க. நல்லா சூப்பராக அந்த கல்லை வச்சு எவ்வளோ வேலையாட்கள் இங்கே வேலை செஞ்சு வச்சுருப்பாங்க. தொண்டை சோழர்களோட பெருமையை நம்ம பேசுகிறோம், பாண்டியர்களோட பெருமையை பேசுகிறோம், சேரர்களோட பெருமை பேசுகிறோம். நம்ம தொண்டை மன்னர்கள்லாம் பல பேருக்கு யாருன்னே தெரியாது. இதை இந்த வீடியோ பார்த்தாலும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த இதில் ஒரு சிறப்பு என்னன்னா, இந்த ஒரு இடத்துல நின்றுன்னு வச்சுக்கோங்களேன், 2 சன்னதியும் ஒரே நேரத்தில் பார்க்கலாங்க. ஒரே நேரத்தில் பார்க்கலாம். ஒரு இடத்துல இந்த இடத்துல நின்றோன்னா ஏன் இந்த தொண்டைமான் நின்றுப்பார் முதல்ல பாருங்க. இங்கே அந்த இது வந்து 1000 வருஷம் பழமையான கோயிலாக இருந்திருக்கலாங்க. ஏன்னா இங்கே பாருங்க, இங்கே ஒரு சிவலிங்கம், 2 சிவலிங்கம் இருக்குங்க. இங்கே 2 அங்கே ஒரு வீடியோ சும்மா தான் எடுக்கிறேன், என்ன பண்ணுறது தெரில பாருங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, ஆனால் மாதத்துக்கு ஒருக்க வந்து திருவாசகம் படிக்கிறாங்க. இது ஒரு நல்ல விஷயம் பாருங்கள். இங்கே ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இங்கே ஒரு நல்லவங்களை பார்த்தாங்க, இங்கே ஒரு பாட்டியை பார்த்தாங்க. அவங்க இந்த கோயில் எவ்வளோ பெரிய பழமையான இதில் வரலாறுலாம் சொன்னாங்க. முருகன் சன்னதி கூட விடுங்கன்னு சொன்னால் டக்குன்னு விட்டாங்க. போய் பார்த்துக்கோங்க, நல்ல மனசுங்க அவங்க. அவங்களோட ஸ்பீச்சை அடுத்த வீடியோவில் போடுறேன். பாய்.